ஹலோ வியூவர்ஸ், யூடியூப்பில் மிகவும் பிரபலமான பரிதாபங்கள் சேனலில் கோபி, சுதாகர், டிராவிட் இணைந்து லட்டு பாவங்கள் வீடியோவை வெளியிட்டனர். ஒவ்வொரு வாரமும் சமூகத்தில் வைரலாகும் விஷயம் அல்லது இணையத்தில் பேசுபொருளாகும் விஷயம் பற்றி வீடியோக்களை நகைச்சுவையாக கோபி, சுதாகர் யூடியூப்பில் பகிர்வது வழக்கம். இந்த நிலையில் கடந்த வாரம் பூதாகரமாக வெடித்த திருப்பதி லட்டு விவகாரம் குறித்து லட்டு பாவங்கள் என வீடியோ வெளியிட்டனர். வழக்கம் போல நகைச்சுவை மற்றும் முற்போக்கு கருத்துக்கள் வீடியோவில் இடம்பெற்றிருந்தன. 15 நிமிட நீள வீடியோவில் லட்டு விவகாரத்தில் பொதுமக்களின் கருத்து, குறிப்பிட்ட சமூகத்தினரின் பேச்சு, ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் விரதம் என கலகலப்பாக பல்வேறு விஷயங்களை கேலி கிண்டல் செய்திருந்தனர். இதில் லட்டு விவகாரம் பற்றி ஒரு மாமியிடம் கருத்து கேட்டு அவரை கிண்டலடிப்பது போன்ற காட்சிகளும் இருந்தன. வீடியோவின் தொடக்கத்தில் அசைவம் சாப்பிடுபவர்கள் சைவம் சாப்பிடும் நபர்களை எவ்வாறு பார்க்கின்றனர் என்பதையும் காட்சிப்படுத்தி இருந்தனர். இறுதியில் சாப்பிடும் லட்டுவில் எது கலந்திருந்தால் என்ன, பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், சாப்பிட நன்றாக இருக்கிறதா என வீடியோவை நிறைவு செய்தனர். இந்த வீடியோ வெளியான 5 மணி நேரத்திற்குள் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை பெற்றது. வீடியோவின் கீழ் தமிழ்நாட்டு மக்கள் லட்டு விவகாரத்தில் வைத்திருக்கும் பார்வையை இந்த கோபி சுதாகரின் காணொலி வெளிப்படுத்துவதாக பலரும் பதிவிட்டனர். சமூக வலைதளங்களையும் ஷார்ட்ஸ் எடுத்து பரப்பினர். இது வலதுசாரி அமைப்பினருக்கு கோபத்தை உண்டாக்கியது. இந்து மதத்தினர் புனிதமாக கருதும் விஷயத்தை கிண்டலடிப்பது சரியா? கண்டிப்பாக வீடியோவை நீக்க வேண்டும் என ரிப்போர்ட் அடிக்க தொடங்கினர். இதனையடுத்து லட்டு பாவங்கள் வீடியோ பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. இணையத்தில் கிளப்பிய எதிர்ப்பை பார்த்து கோபி சுதாகர் லட்டு பாவங்கள் வீடியோவை நீக்கினாரா? ரிப்போர்ட் அடிக்கப்பட்டதன் காரணமாக யூடியூப் நிர்வாகம் வீடியோவை நீக்கியதா என்ற விவரங்கள் தெரியவில்லை. எது எப்படி இருந்தாலும் கருத்து சுதந்திரத்திற்கும் எல்லை உண்டு எனவும், ஜனநாயக நாட்டில் கருத்து சுதந்திரத்திற்கு இடமில்லையா எனவும் இணையத்தில் விவாதம் வெடித்துள்ளது. சிலர் கோபி சுதாகர் மன்னிப்பு கேட்டு வீடியோ அல்லது அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். ஏற்கனவே லட்டு விவகாரத்தில் பவன் கல்யாணின் கண்டிப்பை அடுத்து நடிகர் கார்த்தி மன்னிப்பு கோரிய நிலையில் தற்போது கோபி சுதாகர் வீடியோவை நீக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது.